சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவாகம ஆசிரியரை ஏன் வணங்க வேண்டும்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 286 பாடலில் அருளியுள்ளார்கள். இப்பாடலை காண்போம். பொருயில் குறவன் நிந்தனையை புரிந்தார் அவரை புரைவார்கள், பரிவால் அவரை அர்ச்சனையை பண்ணாது அறநூல் பயில்வாரும், உருகி பணியை உஞற்றாரும் உஞற்றும் அவரை ஒளிப்பாரும், திருவாய்மொழியை திளைத்து இறைஞ்சி சிறந்த துதிகள் செய்யாரும் என்பதாகும். இப்பாடலில் வரும் பரிவால் என்றால் அன்பால் என்று பொருள். அறநூல் என்றால் சிவாகமம், உஞற்றுதல் என்றால் செய்தல், ஒளிப்பார் என்றால் தடுப்பவர், திருவாய்மொழி என்றால் ஆசிரியரின் உரை, திளைத்து என்றால் மகிழ்ந்து, இறைஞ்சி என்றால் வணங்கி, துதி என்றால் புகழ்மொழி, குறவன் என்றால் சிவாகம ஆசிரியர், நிந்தனை என்றால் பழிப்புரை, புரைவார் என்றால் ஒப்பவர் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். அன்போடு சிவாகம ஆசிரியருக்கு உரிய வழிபாடு செய்து அவரை வணங்காமல் அவர் ஆசி பெறாமல் சிவாகம நூல்களை படிப்பவர்களும், மனம் நெகிழ்ந்து ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யாதவர்களும், ஏனையோர் அவருக்கு பணிவிடைகள் செய்ய தொடங்கும்போது அவற்றை தடுத்து நிறுத்துகிறவர்களும், அந்த ஆசிரியர் கற்பிக்கும் சிவாகம உண்மைகளை கேட்டு மகிழ்ந்த அன்பர்களை போற்றி புகழ்ந்து பாராட்டாதவர்களும் ஞான ஆசானை பழித்தவர்களுக்கு ஒப்பாவர். திருச்சிற்றம்பலம்.